ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே வந்து லேயராக வர மாதிரி பரோட்டா தான் செய்ய போகிறோம். வாங்க அதுதான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம சர்க்கரை சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பசஞ்சிக்கோங்க. பசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசஞ்சதுக்கப்புறமேல தான் எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் சேர்த்து நம்ம எந்த அளவுக்கு குத்தி பசைகிறோமோ அந்தளவுக்கு நம்மளோட பரோட்டா சாஃப்டாக வரும். நம்ம பசங்க முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அதை வந்து நல்லா தட்டிட்டு நம்மளால் இந்த சப்பாத்தி குழவியால் வந்து நல்லா வந்து எந்த அளவு மெலிசாக தடவ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து திரட்டிக்கலாம். திரட்டிட்டு மேலே வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க எண்ணெயை. அப்புறம் ஒரு சைடாக நீங்கள் பிடிச்சி அந்த தூக்குனிங்கன்னா அது அப்படியே ரோல் மாதிரி வந்துடும். அதை எடுத்துகிட்டு நல்லா சுற்றி விட்டுட்டு 2 பக்கமும் எண்ணெய் தடவி கையாலேயே அமுக்கி விட்டுக்கோங்க. அமுக்கிட்டு தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பக்கமும் வந்து சிம்மில் வச்சு 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகி எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.